இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போட்டு பிரபலமாகிறது கிடையாது சாதனை. 7 மணிலேருந்து படித்து வந்து அதிகாரத்தில் உட்காராங்களா, அதுதான் சாதனை. தமிழ்நாட்டில் மட்டும் தான் சாபக்கேடு. நடித்தா மட்டும் தான் பெரிய ஆள். நீ படித்தாலோ நல்ல அறிவு இருந்தாலோ நீ ஒரு தொழிலில் சிறந்து இருந்தாலோ நீ பெரிய ஆள் கிடையாது. நடிகரா வா தூக்கி கொண்டாடுவோம். ஒரு கலெக்டராகவோ ஒரு மருத்துவராகவோ ஒரு வழக்கறிஞராகவோ ஒரு நீதிபதியாவோ நல்ல பொசிஷனில் இருக்கிறத விட நீ இன்ஸ்டாகிராமில் வீடியோ போட்டால் கவர்மெண்ட்டே உன்னை கூப்பிடும். யாரு? கவர்மெண்ட்டே உன்னை கூப்பிட்டு அரசோட திட்டங்களுக்கு வந்து உன்னை வந்து கொண்டு போய் சேர்க்கும். இன்ஸ்டாகிராமில் வந்து ரீல்ஸ் போடக்கூடியவங்க தவறான கண்ணோட்டத்தை நம்ம போல, அது நமக்கு தேவையில்லாது. அவங்க ஏதோ போடுறாங்க வருது, அதை விட்டுருங்க. நீங்கள் அரசு ஏன் கூப்பிடுறீங்க? உங்களுக்கு வேறு யாரும் இல்லையா? அப்போ இந்த அரசு ஏன் கூப்பிடுதுன்னு தான் நம்ம கேள்வி. உலகெங்கும் பரவி வாழக்கூடிய தமிழ் உறவுகளுக்கு பிரதாப்பின் அன்பு வணக்கம். தமிழ்நாடு அரசு நிறைய திட்டங்களுக்கு பார்த்தீங்கன்னா மக்களிடத்தில் கொண்டு சேர்க்கணுன்றதுக்கு விளம்பரம்லாம் பண்ணுவாங்க. இந்த திராவிட மாடல் அரசுக்கு இன்னொரு பேர் இருக்குது, விளம்பர மாடல் அரசு ஒரு பேர் இருக்குது. நான் அதுக்குள்ளே கூட போக விரும்பல. நிறைய விளம்பரங்கள்லாம் பண்ணுவாங்க. அரசு பள்ளிக்கு வாங்க, அரசு இந்த மாதிரி திட்டங்கள்லாம் வந்துன்னு சொல்லிட்டு நீங்கள் ரோட்டில் போகணுன்னு வச்சிங்க. இவங்க பண்ண திட்டங்களுக்கு அவ்வளோ செலவாக இருக்குதா இல்லையோ, இவங்க பண்ண விளம்பரங்களுக்கு பெருசாக செலவாக இருக்கும். நீங்கள் சென்னை போராட்டத்தெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், பெரிய பெரிய ஃப்ளெக்ஸில் வந்து மருத்துவ காப்பீடு திட்டம் இப்படிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் பெரிய பெரிய ஃபோட்டோக்கெல்லாம் வந்து விளம்பரம்லாம் பண்ணுவாங்க. இப்போ என்னென்னா, இந்த கர்ப்பப்பை வாய் கேன்சர் இருக்கு இல்லையா, அந்த புற்றுநோய், இந்த புற்றுநோயினால் பார்த்தீங்கன்னா நிறைய பெண்கள்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டிலையுமே சில மாவட்டங்கள்லாம் குறிப்பிட்டிருக்காங்க பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு. இப்போது இந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை வந்து தடுக்கணும், அதுக்காக வந்து நாங்கள் வந்து அரசு பள்ளியில் மாணவிகளுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து தடுப்பூசி போடுறோம் அப்படின்றதாங்க விஷயம். இவ்வளோதான் விஷயம். இதுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்கள நடிகைன்னு சொல்கிறதா இன்ஃப்ளூயன்ஸ்னு சொல்கிறதா நடிக்க கூட தொடங்கிட்டாங்க. இப்போ இந்த வெப்சீரிஸை நடிக்க தொடங்கிட்டாங்க. சார்மி அப்படி சொல்லிட்டு அவங்களுமே ஒரு அக்காவாக இருக்காங்க. அது என்ன அக்கான்னு தெரியல. இந்த நிறைய அக்காக்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் பேர்லாம் கொடுப்பாங்க. இவங்க ஒரு அக்காவாக வந்து இருக்கிறாங்க. ரொம்ப அருவெருப்புங்க, ரொம்ப ஆபாசங்க. ஏன் பிரதாப், சினிமாலாம் உங்களுக்கு தெரியலையா? சினிமாலாம் அரை நிறுவனம் ஆகும்போதெல்லாம் நீங்கள் அமைதியாக தானே இருந்தீங்க, வேடிக்கை பார்த்தீங்களே. சினிமாவை சார்ந்தவங்களாம் தமிழ்நாட்டு ஆட்சியெலாம் பண்ணியிருக்காங்க, அப்போல்லாம் உங்களுக்கு கோபம் வரலையா? நீங்கள் கேட்கலாம். நம்ம என்ன சொல்கிறோன்னா, இந்த அரசு யாரை ஒரு முன்மாதிரி ரோல் மாடலாக வச்சு விளம்பரம் பண்ணுறாங்க. நான் ஏன் அவங்கள குறிப்பிட்டு நான் சொல்கிறேன்னா, நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் பண்ணுறது யாரும் தப்புலாம் சொல்லலை. இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் பண்ணுறவங்க வந்து ஒரு அரசு திட்டத்துக்கு வரக்கூடாது அப்படிலாம் யாருமே சொல்லலை. அந்த மாதிரிலாம் சொல்ல விரும்பலை. சரிங்களா? காலங்காலமாக இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு திட்டத்தை மக்களிடத்தை கொண்டு போனோன்னா அது நடிகர்கள் வச்சு தான் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக இந்த HIV போன்றதுக்கு பார்த்தீங்கன்னா மக்கள் அதில் பயப்படக்கூடாது, இங்கே மருத்துவரை போய் அணுகணும், அரசு மருத்துவக்கிட்ட வாங்கன்னு சொல்லிட்டுக்கான விழிப்புணர்வுக்கு உச்ச நடிகர்களே நடிச்சிருக்காங்க. நம்ம அதெல்லாம் வேணான்னு சொல்ல, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இன்றைக்கி இங்கே என்ன நடக்குன்னா, இன்ஸ்டாகிராமை எப்படி பயன்படுத்துகிறாங்க இவங்க சார்மின்றவங்க முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா சேலையிலே வந்து எப்படி கவர்ச்சியை காட்டலாம், எப்படி நம்ம தொப்புள் காட்டலாம் அப்படின்ற மாதிரி அவங்க காட்டியிருக்காங்க. நம்ம சொல்ல, எனக்கு வந்து இந்த இந்த பதிவுகள்லாம் வருது இல்லையா, இப்போ தான் போயிட்டு பார்க்குறோம் யார் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். கிட்டத்தட்ட வந்து இதில் சப்ஸ்கிரைபர் சொல்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது இன்ஸ்டாகிராமில். அந்த தனித்தனி ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் சப்ஸ்கிரைபருக்கு மட்டும் தான் வந்து காட்டப்படும், அவங்களுக்கு மட்டும் தான் காட்டுவாங்க. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, சந்தாதாரர்களாக இணையணும். அதுக்கு நீங்கள் மாதம் மாதம் வந்து ஒரு 380 ரூபா 390 400 500 சொல்லிட்டு அவங்கவுங்க பிரித்து வச்சுருக்காங்க. அதுலேயே எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு வந்து 1,10,000 மேலே வரும்னு நினைக்கிறேன். அவங்க போட்டு வச்சுக்கிற அந்த இதில் மட்டுமே சப்ஸ்கிரைபர் பார்த்தா மட்டுமே அந்த அவங்க பார்க்கணும் அப்படின்னா அந்த ஃபோட்டோஸ்லாம் போகணும். இப்போ இவங்களை கூட்டு வந்து தான் விளம்பரம் பண்ணுறாங்க. நம்ம என்ன கேட்குறோம், நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு தவறான முன் உதாரணத்தை ஏற்படுத்திட்டு இருக்கீங்க? அப்போது என்ன வருதுன்னா, இப்போ ஒருத்தங்க நடிக்கணும்னு விருப்பம், நடிக்கிற தொழிலுக்கு போகிறது தவறுலாம் சொல்லலை. நடிக்கிறது ஒரு தொழில் தான், அவங்க போய் நடிக்கலாம், அதில் தப்புலாம் கிடையாது. எப்படிப்பட்டவர்கள் இவங்க தன்னை முழுக்க முழுக்க கவர்ச்சியாக காமிக்கிறாங்க, அதன் மூலம் பயன் பெறுறாங்க. அது சப்ஸ்கிரைபர்ன்றது என்னென்னா பயன்பெறுதல். அப்போ சப்ஸ்கிரைபராக நீ கட்டணும்னா, இப்போ அவங்களுடைய சில ஃபோட்டோஸ்லாம் உங்களுக்கு பார்க்கணும் விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும், சந்தாதாரராக மாறணும். அப்போது இப்படி இருக்கக்கூடிய நபர்களை கூட்டு வந்து நாங்கள் விழிப்புணர்வு பண்ணுறோம், நல்ல திட்டம் தான், கர்ப்பப்பை வாய் தடுப்பதற்கான தடுப்பூசி போடுற திட்டத்தை மக்கள்கிட்ட கொண்டு போகிறோம், நல்ல விஷயந்தான், பாராட்டுறோம், அதெல்லாம் இல்லைன்னு சொல்லலை. நான் படிக்கும் பொழுது நான் ஒரு அரசு உதவி பெறும் பள்ளியில் தான் படிச்சுட்டு வந்திருக்கேன். அரசினுடைய அத்தனை திட்டங்களும் எங்கள் பள்ளிக்கு வரும். எங்களுக்கு இவங்க கொடுக்கக்கூடிய தடுப்பூசி, சத்து மாத்திரை, நான் சொல்கிறது வெறுமனையாக மெடிக்கல் மட்டுமே சொல்கிறேன். இப்போ இதெல்லாம் போட்டிருக்காங்க தானே, இதுக்கெல்லாம் எந்த பெரிய விளம்பரம்லாம் ஒன்றும் பண்ணலையே. அப்போ இந்த அரசு விளம்பரம் என்ன, நமக்கு இந்த விளம்பர மாடல் அரசின் மீதே பெரிய ஒரு குறை இருக்கின்றது. எதுக்கு இவ்வளோ விளம்பரம் பண்ணணும் அப்படின்றதெல்லாம். சரி, மக்களுக்கிட்ட திட்டத்தை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றது உங்களுக்கு உண்மையான எண்ணமாக இருந்தால் நீங்கள் யாரை பண்ணலாம், எத்தனை
அரசு பள்ளியினுடைய ஆசிரியர்கள் இருக்கிறாங்க. அப்போது அரசு பள்ளியினுடைய ஆசிரியர்கள்லாம் உங்கள் கண்களுக்கு தெரியலையா? அவங்கள வச்சு நீங்கள் வீடியோ பண்ணலாமே. எவ்வளோ பேர் தன் வாழ்க்கையே அர்ப்பணித்து அரசனுடைய பள்ளியில் வேலை செய்கிறாங்க. எவ்வளவு சமூக செயற்பாட்டாளர்கள் இருக்காங்க, எவ்வளவு நல்ல மருத்துவர்கள் இருக்காங்க. நான் சொல்கிறது அரசு மருத்துவர்களே சொல்கிறேன். எல்லாருமே தப்பானவங்க, கவர்மெண்ட் ஸ்டாஃபே தப்புன்னு தான் சொல்ல வரல. எல்லாருமே மோசமானவங்க சொல்ல வரல. அதிலும் நல்லவர்கள் இருக்காங்க. மக்களுக்காகவே சேவை செய்யக்கூடிய சேவை மனப்பான்மையோடு எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் விட்டுட்டு இந்த ஷார்மின்றவளை கூப்பிட்டு நான் விளம்பரம் பண்ணுவேன்னா, நாளைக்கு இதை பார்க்குற ஒரு குழந்தைக்கு என்ன தோணும்? ஓஹோ, நம்ம கூட இந்த அக்கா மாதிரி டான்ஸ்லாம் ஆடினா கவர்மெண்ட்டே நம்மளை கூப்பிட்டோம், கவர்மெண்ட்டே கூப்பிட்டு நம்மளை என்ன பண்ணோம், அங்கீகாரம் கொடுக்குன்ற ஒரு மைண்ட் செட்டை நீங்கள் விதைச்சிருக்கீங்க பாருங்கள். இதனுடைய விளைவுகள் ரொம்ப மோசமாக இருக்கும். இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் பாடுறத எல்லாரும் பண்ணுறாங்க, பார்க்குறாங்க, எல்லாமே நடக்குது தான். இவங்க தவறானவங்கன்ற நம்ம சொல்ல வரல. என்ன முன் உதாரணத்தை நீங்கள் ஏற்படுத்துகிறீங்க? தவறான முன் உதாரணத்தை இந்த தமிழ்நாடு அரசு ஏற்படுத்தியிருக்கு. அப்போது நீ படிச்சுட்டு நல்ல வேலைக்கு போயிட்டு ஒரு கலெக்டராகவோ, ஒரு மருத்துவராகவோ, ஒரு வழக்கறிஞராகவோ, ஒரு நீதிபதியாகவோ நல்ல பொசிஷனில் இருக்கிறத விட நீ இன்ஸ்டாகிராமில் வீடியோ போட்டால் கவர்மெண்ட்டே உன்னை கூப்பிடும். யார்? கவர்மெண்ட்டே உன்னை கூப்பிட்டு அரசினுடைய திட்டங்களுக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கும். இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போடக்கூடியவங்க தவறான கண்ணோட்டத்தை நம்ம போல, அது நமக்கு தேவையில்லாது. அவங்க ஏதோ போடுறாங்க, வருது, அதை விட்டுருங்க. நீங்கள் அரசு ஏன் கூப்பிட்றீங்க? உங்களுக்கு வேறு யாரும் இல்லையா? அப்போ இந்த அரசு ஏன் கூப்பிடுதுன்னு தான் நம்ம கேள்வி. அந்த விளம்பர படத்தில் நடித்த அவங்கள பற்றி நம்ம தப்பும் பேசலை. அவங்க நமக்கு யாருன்னு தெரியாது, அதை பற்றி நமக்கு விஷயமே கிடையாது, தேவையில்லாத ஒரு சப்ஜெக்டு. அரசு ஏன் கூப்பிடுச்சுன்னு தான் கேட்குறோம். அப்போது இந்த அரசுக்கு என்ன ஒரு எண்ணம்? அப்போ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன் நமக்கு நடிகைகளை கூப்பிட்டு வந்தால் விளம்பரம் பண்ணோம், நடிகர்களை கூப்பிட்டு வந்தால் விளம்பரம் பண்ணணும்னு சொல்கிறதே உடன்பாடு கிடையாது நமக்கு. அதெல்லாம் ரொம்ப தவறான முன்னுதாரணம். தமிழ்நாட்டில் மட்டும் தான் சாபக்கேடு. நடித்தா மட்டும் தான் பெரிய ஆள். நீ படித்தாலோ, நல்ல அறிவு இருந்தாலோ, நீ ஒரு தொழிலில் சிறந்து வருகிறாலோ நீ பெரிய ஆள் கிடையாது. நடிகரா வா, தூக்கி கொண்டாடுவோம். கல்வி திருவிழாவுக்கு நடத்தலையா? கல்வி திருவிழா பங்கேற்ற இயக்குநர்களாக யார்? ஆக சிறந்த கல்விமான்களா? அவங்க ஒவ்வொரு துறையிலும் தனித்திறன்கள் பெற்று வளர்ந்து வந்தவர்கள். அவங்க அந்த துறையை சாதிச்சிருக்காங்க, நமக்கு மாற்று கருது கிடையாது. ஆனால் நீங்கள் மாணவர்களுக்கு அவர்களையும் முன்னுதாரணமாக்குறீங்க. தமிழ்நாட்டில் படித்த கல்விமான்கள்லாம் யாருமே இல்லையா? அப்போ இந்த திராவிட மாடல் அரசு இந்த சினிமா, ஏன்னா இது சினிமாவிலும் அந்த கட்சி தானே, திமுகவும் சினிமாவிலும் அந்த கட்சி தானே. அப்போ அந்த சினிமா, இந்த கவர்ச்சி, இது போன்ற விஷயங்கள்லாம் தொடர்ந்து பண்ணிட்டு இருப்பீங்களா? நீங்கள் எவ்வளோ ஒரு தவறான முன்னுதாரணத்தை ஏற்படுத்தியிருக்கீங்க. நீங்கள் முழுக்க முழுக்க சமூக வலைதளங்கள் எடுத்து பாருங்கள். மதிப்பிற்குரிய ஸ்டாலின் அப்பா அவர்களே, சமூக வலைதளத்தை எடுத்து பாருங்க. நீங்கள் உங்ககிட்ட வந்திருக்க இந்த செய்தியெல்லாம் நீங்கள் இப்படிப்பட்டவர்களை உருவாக்கி விட்டுருக்கீங்க. இது ரொம்ப தவறானது. அதுவும் குழந்தைகள் சார்ந்த விழிப்புணர்வுக்காக குழந்தைகள் இதில் பாதிக்கப்படுறாங்க, பெண் குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்க. அதை தடுப்பதற்காக நான் இந்த இன்ஸ்டாகிராம் அக்காவெல்லாம் கூப்பிட்டு நான் வீடியோ பண்ணுவேன், நான் ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணுவேன்னு சொன்னால் ரொம்ப தவறானது. தமிழ்நாடு அரசு ஒரு தவறான முன்னுதாரணத்தை நீங்கள் விதைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போட்டு பிரபலமாகிறது கிடையாது சாதனை. ஒருத்தன் 7 மணிலிருந்து படித்து அதிகாரத்தில் உட்காராங்களா, அதுதான் சாதனை. அவர்கள் இங்கே அடையாளப்படுத்துங்க. எத்தனை ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க, எத்தனை ஐபிஎஸ் ஆஃபீஸர் இருப்பாங்க, எவ்வளோ நீதிபதிகள் இருப்பாங்க. நீதிபதியில் பொதுவாக இந்த மாதிரி காட்ட மாட்டாங்க. மருத்துவர்கள் இருப்பாங்க. இந்த கல்வியிலே படித்த எத்தனை ஆசிரியர்கள் இருக்காங்க. அப்போ இதையெல்லாம் இந்த அரசு விட்டு இவர்களையெல்லாம் காண்பிக்கிறது என்று சொன்னால், தமிழ்நாடு அரசு நீங்களே இந்த மாணவர்களை இந்த சினிமா கவர்ச்சி மோகத்தில் தள்ளி விடுவீர்கள் என்பது என்னுடைய குற்றச்சாட்டு. ஏன் இப்படி பண்ணுறீங்க? நீங்கள் இதை தவிர்க்கணும். அந்த வீடியோவை டெலிட் பண்ணுங்கள். அது வைரல் ஆகிடுச்சு. இன்னைக்கு வேறு யாருன்னா வச்சு நீங்கள் பண்ணுங்கள். நல்ல திட்டம், பாராட்டுறோம். வேறு யாருன்னா வச்சு நீங்கள் பண்ணுங்கள். அரசுடைய திட்டத்தை ஒழுங்காக செயல்படுத்தினா எல்லா இடத்துக்கும் போய் சேர்ந்துடும். ஒரு நடிகை வச்சு தான் பண்ணுவோம் அப்படின்றதெல்லாம் இங்கே விஷயம் கிடையாது. அரசு இதை நிச்சயமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். இது போன்ற விஷயங்களை தடுக்க வேண்டும்.